என்ன நடந்தது மிஸ் கிறிஸ்டினா? ஓகே, இது லைக் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் above இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் பூச்சவங்கள. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் என்னோட ஹாஸ்டல்ல வந்து ஒரு 10 ஹவுஸ்மேட்ஸ் இருக்கோம். இட்ஸ் லைக் அப்பார்ட்மெண்ட், பட் வந்து ஹாஸ்டல்னு சொல்லுவாங்களா. ஸோ படிச்சுட்டுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் ஃபியூ மந்த்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஹாப்பி ஒரு என்வாயரன்மெண்ட்ல எல்லாமே நல்ல சந்தோஷமா தான் இருந்தோம். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் வந்து காண போக ஆரம்பிச்சு. லைக் மொபைல், அப்புறம் நம்மளோட கேஷ் எல்லாமே காண போணுச்சு. ஸோ யாருக்கும் தெரியல விஷ்மின் எப்படி இந்த பேமெண்ட்லாம் காண போகுது. ஸோ யாரையும் சஸ்பெக்ட் பண்ண முடியல, பிகாஸ் எல்லாருமே அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஸோ ஒன்ஸ் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட சீனியர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, ஒன் ஆஃப் அவர் ஹவுஸ்மேட் தான் வந்து இது எல்லாமே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. தென் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராங்க் பண்ணாங்களா விஷ்மின். எப்படின்னா வந்து எல்லாம் ப்ரே பண்ணலாம். ஸோ நம்ம 10 ஹவுஸ்மேட்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் பர்சனோட நேம் வந்து ஒரு ஷீட்ல எழுதி நம்ம போடலாம். தென் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து எடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் பிகாஸ் என்னோட ஃபேமிலியில் வந்து அப்பா என்ன கசன் பிரதர் எல்லாமே எக்ஸர்சிசம் பண்ணுறதுனால, ஸோ அவர்கிட்ட வந்து நான் பெர்மிஷன் கேட்டேன். ஓகே அண்ணா இந்த மாதிரி அவங்க பண்ண போகிறாங்க, ஸோ இது நான் இன்வால்வ் ஆகலாமா பண்ண சொன்னா. ஜஸ்ட் ப்ராங்க் தானே, நீ பண்ணு, பட் ரொம்ப இன்வால்வ் ஆகாது அப்படின்னாரு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட சீனியர் அக்காலாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சீனியர் கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்க கிட்ட கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைக் லெமன் இருக்குல்ல, அந்த கிரீன் லெமன், அது வந்து வெட்டி, ஸோ அதுக்கு மேல வந்து குங்குமத்தை தடவி. என்ன பிரச்சனைனா விஷ்மின் லைக் என்னோட இன்னொரு சீனியர் அக்கா தான் வந்து அந்த நேம் வந்து பிக் பண்ணணும். பிகாஸ் அவங்க எல்லாம் ஏர்லியர் பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே அதுல வந்து ஒரு 10 ஷீட்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஷீட் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்கும், அதுதான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு. என்ன நினைச்சுன்னே தெரியல, திடீர்னு வந்து அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஓகே கிறிஸ் நீ வந்து எடுக்கிறியா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் ஓகே ஃபைன்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த செட்டப் பண்ணிருந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் நீல் டவுன் and then I pray lah. ஸோ நான் எப்படி ப்ரே பண்ணேன்னா, உங்களை எப்படி ப்ரே பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோட பிலாங்கிங்ஸும் காணா போயிருக்குது, ஸோ நீங்க மன்னிச்சு இது பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நான் நீல் டவுன். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதுக்கப்புறம். பட் என்ன ஆயிருந்துச்சுன்னா, எனக்கு உள்ளுக்கு வந்து மதுரை வீரன் வந்து இறங்கி இருக்காரு. ஐம் அ கிறிஸ்டியன் கேர்ள். ஸோ திடீர்னு அந்த மாதிரி மதுரை வீரன் இறங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு என்னோட ஹவுஸ்மேட் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் கால் தி கேர்ள். அவங்க பேர் சொல்ல விரும்பல என்னன்னா, ஐ ஜஸ்ட் கால் தி கேர்ள் அண்ட் ஐ ஜஸ்ட் வார்ன் ஹர். அவ சொல்லியிருக்கிறேன், இங்க இருந்து எல்லாமே என்னோட பிள்ளைங்க, ஸோ நீ வந்து யாரும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க பிலாங்கிங்ஸ் நீ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி வார்ன் பண்ணியிருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எங்க 10 பேருமே வந்து அந்த எலுமிச்சைக்காயில வந்து ஊசி குத்தி குத்தி வைக்க சொன்னாங்க. அதுல 2% வந்து menstrual அந்த டேல வந்து. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் அவங்க வந்து குத்து குத்தி எடுக்கக்குள்ள இட்ஸ் கான்சிடர் as we waken up a devil, லைக் ஒரு ஈவல் ஸ்பிரிட் வந்து வேக் பண்ண விட்ட ஒரு ரீசன் அது. ஸோ அந்த மாதிரி பண்ண கையோட, ஸோ ஒன்ஸ் என்னோட உடம்புக்குள்ள அந்த ஐயா சாமி வந்து இறங்கிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் த கேர்ள் இனிமேலாம் பண்ணக்கூடாது, ஸோ இது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வாண்ட் தி என்டையர் ஹவுஸ்மேட், ஸோ நீங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து பண்ணியிருக்க கூடாது, நீங்க விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு விஷயம் இங்க வேற ஒரு மாதிரி வந்துருச்சு, ஸோ எல்லாமே நீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் இங்க இது பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் சீனியர் அக்கா இருக்காங்களே, she also got நாகம்மா அவங்களுக்குள்ள இறங்கிட்டாங்க. ஸோ நாங்க 2 பேருமே வந்து அங்க ஒரு மாதிரி டான்ஸ் மாதிரி பண்ணி சாமியாடி, லைக் அது ஒரு மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க ரொம்ப வயலண்டா இருந்திருக்குது. ஸோ என்னோட ஹவுஸ் மேல நினைச்சுக்கிட்டாங்க ஐ ஜஸ்ட் ஆக்ட் லைக் தட், நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பட் என்னோட இன்னொரு சீனியருக்கும் அந்த மாதிரி பார்ட் ஆஃப் தி பிராங்க்னு உங்க ஹவுஸ்மேட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. Yeah, of course, yes, part of the prank அப்படின்னு. ஸோ at the same time என்னோட சீனியருக்கும் அந்த மாதிரி வந்த கையோட then only they realized okay இது உண்மையுமே ஹேப்பன் ஆகுது. ஸோ அவங்க வந்து பயந்துட்டாங்க, பிகாஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்றது. நடக்கிறது விடிகால 12 மணிக்கு. ஸோ 12 மணிக்கு இது நடக்கல, அந்த என்டையர் பில்டிங் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி செய்யக்குள்ள இன்கேஸ் எதாச்சும் ஆயிடுமோ வார்டனுக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பயம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிராங்கோட மோட்டிவ் என்னாச்சு? பிராங்கோட மோட்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேர்ளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஓகே நாங்க இவங்க தான் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் வார்ன் பண்ண கையோட அந்த பிராங்க் முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு, விச் மீன் என்னன்னா, நீங்க எல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, விளையாட்டுத்தனமா பண்ண ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆக போகுது, நீங்க பார்த்து இருக்கணும். லைக் அந்த மாதிரி நான் சொன்ன கையோட என்னோட சீனியர் அக்காவுக்கு வந்து அவங்க நாகாம இறங்கிட்டாங்க உள்ளுக்கு. ஸோ நாங்க 2 பேரும் ரொம்ப இது பண்ண கையோட ரொம்ப ஆக்ரோஷமா 2 பேரும் இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு விழுந்த கையோட அந்த மயக்கத்திலேயே நான் வந்து சொல்றேன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஸோ அது வந்துகிட்டு இருக்கு, ஸோ நீங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நான் டோட்டலா பிளாங்க் ஆயிட்டேனா. ஸோ அப்ப என்னோட ஹாஸ்டல் என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு லைக் மஞ்சள் தண்ணி எல்லாம் கொடுத்து தென் பிரேக் பண்ணிட்டாங்களா. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஆக்சுவலி எனக்கு சில விஷயம் என்னால் நோட்டீஸ் பண்ண முடிச்சு, நான் அதுதான் பேசுறேன்னு. பட் என்னால என்னோட பாடி வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபியூ மந்த்ஸ் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு, எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்லோலி என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க ஹாஸ்டல் ஃபுல்லா வந்து எவ்வளவு கிளீனா இருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. பின்னால வந்து கிச்சன் கிட்டலாம் வந்து அவ்வளவு சுத்தமா இருந்தாலும் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும், லைக் அழுகி போன மாதிரி வாடடிச்சு. ஸோ என்னோட ரூம் வந்து இந்த மிடில் ரூமா இருக்கிறதுனால ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த ஜாமா எடுத்தாங்க சொன்னால இந்த பிராங்க் பண்ணல அந்த கேர்ளுக்கு, அந்த கேர்ள் என்னோட இன்னொரு ஹாஸ்மேட், அப்புறம் நாங்கள் 3 பேர் தான் அந்த ரூம்ல இருக்கோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஈவல் ஸ்பிரிட் வந்து அந்த ரூமுக்கு வந்துருச்சு. எங்க யாருக்கும் அது தெரியல, எங்க ரூமுக்கு. பிகாஸ் அதுதான் இந்த மிடல்ல இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அது அந்த ரூமுக்கு வந்த கையோட எங்களுக்கு யாருக்குமே ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணல. போக போக சில சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பேட் சிம்டம்ஸ்லாம் வரத கையோட நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்களோட கிளாஸ்மேட் தான். அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து லைக் ரெசிடென்டல் அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே ஒரே பிளாக்ல தான் இருப்போம், பட் டிஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு. ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், ஸோ என்ன பண்றதுன்னு. அப்போ அவர் வந்து நார்மலா ஃப்ரைடே வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப டிவோட்டடா இருக்கிறதுனால அவருக்கு வந்து இறங்கி தென் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகே இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் ஒரு உங்களோட சேஃப்டிக்காக நான் ஒண்ணு பண்றேன், லைக் அவரு கனி அந்த திண்ணூறு குங்குமம்லாம் போட்டு நீங்க வீட்டு வாசல்ல 2ம் எந்த பீடத்துக்கு பின்னால ஒண்ணு நீங்க வைங்க, பாருங்க அது கருதுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க கீதா, வச்சு ஒரு 3 days கூட ஆகல, அந்த சாமி பீடத்துக்கு பின்னால வச்ச அந்த எலுமிச்சைக்கு வந்து கருப்பாயிடுச்சு, அப்படி காஞ்சி போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இது வந்து நம்பல. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு she just grabbed it, அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த 2 எலுமிச்சைக்காய் இருந்துச்சுல, she just grabbed it and just throw in a rubbish. த்ரோ பண்ண அந்த நைட் என்ன நடந்துருச்சுன்னா, நாங்களே ஸ்டில் தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்குள்ள சடனா வந்து ஒரு 5 o'clock இருக்கு, I just feel someone like கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. திடீர்னு நீச்சு பார்க்கக்குள்ள அந்த கிராப் பண்ணி த்ரோ பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து லைக் ஒரு மாதிரி கையெல்லாம் இழுத்துக்கிட்டு வாழை இழுத்துக்கிட்டு she cannot talk and she cannot pick up everything, ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் டக்குன்னு நான் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு லைட்ஸும் ஆன் பண்ணிட்டு நாங்க பார்த்தப்ப she said, அந்த டைம் வந்து கீழே படுத்திருந்தேன், அந்த தரையில இருந்து மெத்த போட்டு படுத்திருந்தேன். she said, இல்ல உன்னோட பால் ட்ராப் மேல வந்து ஒரு ஃபிகர் நான் பார்த்தேன், விஷயமே லைக் வந்து ஸ்டாரும் கட்டி கையில நீட்டா முடியெல்லாம் ரொம்ப நீட்டா ரொம்ப கோரமா இருந்துச்சு. அண்ட் தென் அதை என்கிட்ட சொன்னிச்சு, இது வந்து என்னோட வீடு, நான் இதை யாரும் வெளிப்பட மாட்டேன், நீங்க எல்லாம் போங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னிச்சு அப்படின்னு. அப்ப இது பார்த்து கேட்டு நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சர்ச் பண்ணோம், அந்த நைட்டே சர்ச் பண்ணோம். பட் அது என்னோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ரொம்ப பயந்ததுனால ஓகே ஃபைன் நம்ம ஒரு 7 மணி வரைக்கும் கிளாஸ் அதுக்கப்புறம் போனோம். ஸோ நாங்கள் அந்த 5 o'clock until 7 o'clock வரைக்கும் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி அவங்கள தூங்க வச்சு நாங்கள் 2 பேர் விடிய முடிச்சுக்கிட்டே இருந்தோம் until 7 o'clock. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்னோட ஹாஸ்டல் சீனியர் எல்லாம் சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஸோ யாருமே எங்க ரூமுக்கு போகாதீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நானும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போயிட்டோம். அதுல என்னோட சீனியர் என்ன பண்ணிட்டாங்க, சோ இது வந்து ஜஸ்ட் போய் சொல்லுதுங்க what a part of the prank வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு she voluntarily goes sit inside our room. அந்த ரூம்ல உட்காந்து she challenged the spirit. ஓகே உன்னால என்ன முடியும் நான் பாக்குறேன், நான் பெருசா நீ பெருசா லைக் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கக்குள்ள ஹாஸ்டல்ல யாருமே இல்ல, அவங்க உள்ளோன் படுத்து டிஃப்ரெண்ட் ஸ்கேஜூல் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஸ்கேஜூல்னால அவங்க லேட்டா போனிருக்காங்க. என்ன நடந்திருக்குதுன்னா, she didn't saw the figure but someone grabbed, like அவங்க கையெல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்களால பேச முடியாம அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களா அவங்க. சோ அந்த டைம் வந்து எத்தனை ஹவர்ஸா இல்ல மினிட்ஸா எங்களுக்கு தெரியல. then she tried to push and then run away from the room. நாங்க வந்து பக்கத்துல வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம், ஹாஸ்டல் உள்ளே அவங்க போகல. என்ன கேட்ட என்னக்கா அப்படின்னாக்கல, இல்ல நீ சொன்னீங்க நான் கேட்கல, பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த ரூமுக்குள்ள நடக்குது அப்படின்னு. வெளியெல்லாம் போனோமா சில்லா இருக்கும், பட் எங்களோட அந்த ரூமுக்குள்ள போனோமா ரொம்ப வார்மா இருக்கும், உட்கார முடியாது. அப்படியே கொஞ்ச நாள் மறுபடியும் போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், கரெக்ட் அந்த டைம் வந்து கரெக்ட் மூவி வந்த டைம்ல எல்லாம் ஸோ லேப்டாப் ஃப்ரெண்டோட லேப்டாப் எப்படின்னா பேட்டரி இருக்காது, ஜஸ்ட் நம்ம அந்த அடாப்டர் ஒயர் இருக்குல்ல அது போட்டு நம்ம லேப்டாப் பாய்க்க முடியும். ஸோ அந்த ரூம்ல உட்காந்து தான் நாங்க எல்லாருமே கரெக்ட் படம் பார்த்துட்டு இருக்கோம், நைட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடாப்டர் இல்லாம அந்த லேப்டாப் வந்து ஓடுறதுக்கு அதுல இருந்து பேட்டரி இல்ல. ஸோ என்ன பண்ணிடுச்சு, திடீர்னு வந்து எங்களோட ஒரு ஹாஸ்டல் ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பிளாக் அவுட் ஆகி அந்த லேப்டாப் ஸ்டில் அந்த படம் போய்கிட்டு இருக்கு அந்த ரூம்ல.
ஸோ நாங்க எல்லாமே ரொம்ப பயந்து லைக் அந்த லேப்டாப்பை அப்படியே ட்ரோ பண்ணிட்டு வீட்டு விட்டு ஓடி வந்துட்டோம். ஓடி அந்த வெளியே நின்றுட்டு நாங்க சொன்ன ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எங்களோட சீனியர் அண்ணா வந்து அந்த என்னாச்சுன்னு கேட்டப்ப நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக் பண்ணிட்டு இல்ல அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்க போங்க சொல்லி போயிட்டாங்க. அந்த ஒரு டே வந்து நாங்க ரூம்ல தூங்கவே இல்லை, எல்லாமே ஹால்ல மெத்த போட்டு தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்களோட மிட் டர்ம் எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கல என்னோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க அவங்க வந்து லைக் ரொம்ப வீக்கான விஷயம், லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹால்ல எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. சரி நம்ம லேட் ஆயிடுச்சு அவங்களாம் தூங்கன்னு சொல்லிட்டு ஃபியூ ஸ்டூடெண்ட் நாங்களாம் போய் தூங்கிட்டோம். அவங்க தான் ஹால்ல இருந்திருக்காங்க. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸ்டூடெண்ட் நாங்களாம் போய் தூங்கிட்டோம். அவங்க தான் ஹால்ல இருந்திருக்காங்க. சடனா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் வந்திருக்கு. அந்த ஃபிகர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க போய் உட்காந்துருக்காங்க, உட்காந்து மேத்துல படிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த ஃபிகர் வந்து அவங்கள மூவ் பண்ண விடாம அதோட அந்த சுய ரூபத்தை வந்து காட்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஹால்ல உட்காந்து தான் கதவு திறந்திருக்கு. அந்த ஹால்ல இருந்து எங்களோட ரூம் நாங்க அதை பார்க்கலாம். அங்கேருந்து கூப்பிடுறாங்களா, பட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சில பேர் முடிச்சிட்டு இருக்கோம், பட் அவங்க சொல்றாங்க நான் கூப்பிடுறேன், யாரும் வழங்க மாட்டேன். அப்ப என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, சரி வாஷ்ரூம் சொல்ல ஏஞ்சி வெளியே போயிருக்காங்க. அந்த காரிடோருக்கு கதவு காரிடோருக்கு அதை தாண்டி வெளியே போகக்குள்ளதான் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்க என்னோட சீனியர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா உள்ளேந்து பார்த்தா அவங்க கூப்பிடுறது யாருக்குமே விளங்க, ஜஸ்ட் படிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க விரும்பினவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் நாங்க போயிட்டு அவங்க ரொம்ப எப்படி சொன்னாங்க, ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசல. அப்புறம் நாங்க எல்லாமே இது பண்ணி இந்த ஹோலி வாட்டர் அப்புறம் அவங்களோட இந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் காம் பண்ணோம். அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது உருவம் தெரிஞ்சுதானா? அவங்களுக்கு வந்து ஒரு கோரமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. என்னோட ஹவுஸ்மேட் சொல்லியிருந்தேன், ரூம்மேட் சொல்லியிருந்தேன், அவங்க பார்த்த உருவம் பட் வேற மாதிரி ஒரு ஃபிகர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன மனசால் மாதிரியா இல்ல வேற ஏதோ மாதிரியா, என்ன மாதிரி இருந்துச்சு? அது என்ன மாதிரி ஃபிகர்னு அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க சொன்னாங்க இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் தென் இது அப்புறம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஆரம்பிச்சுக்கோட எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல அங்கேயே படுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே அங்கே போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். தென் ஸ்டோரி இது வந்து எனக்கு வந்தது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அதே மித்தம் அந்த டைம்ல தான் படிச்சுட்டு இருந்தோம் நாங்க எல்லாமே. படுத்து லைக் விதின் 5 செகண்ட் கூட இருந்திருக்காது. ஐ saw a figure, லைக் எரிஞ்சு போன ஒரு ஃபிகர் என்னோட வார்ட்ரோப் பின்னால வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் படுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, திடீர்னு என்னால் வந்து மூவ் பண்ண முடியல. லைக் யாரும் வந்து அமுத்தின மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் ப்ரே பண்ணிட்டு சடனா ஐ ஜஸ்ட் கால் மை ஃபாதர். ஒரு ஃபிகர் நான் பார்த்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப இதா இருக்கு. தென் அப்பா சொன்னாரு என்னோட வார்ட்ரோப்ல வந்து நான் எப்பயுமே வந்து டிவைன் முக்கி அந்த பிக்சர் வந்து வச்சிருப்பேன் நானே. ஸோ அந்த வார்ட்ரோப் திறந்து விட்டுட்டு ஒலி வாட்டர் குடிச்சு படுத்து அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல. எரிஞ்சு போன ஃபிகர் பாத்தீங்க சொன்னீங்களே, அது ஒரு ஆண் ஃபிகரா இல்ல பெண் மாதிரி இருந்ததா? அது ஆண் ஃபிகரா பெண் ஃபிகரான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் அது வந்து ஒரு ஃபிகர், ஒரு வயசான, அது எரிஞ்சு போய் அது லைக் அந்த ரொம்ப துருவா இருந்துச்சு. லைக் வயசான ஒரு ஆள் எரிஞ்சு போயிருந்தா அப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி. சோ அதனால அது அதோட கண்ணெல்லாம் தெரிஞ்சிச்சு. லைக் அந்த முடி வந்து ஒரு சைடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முடி இருந்துச்சு. அந்த ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு போய் கொஞ்சம் பிளட் இருக்கிற மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபிகர். உங்களை பாத்துட்டு இருந்ததா இல்ல வேற எங்கேயாவது பார்த்து? அது ஆக்சுவலி என்னதான் பாக்குது, அந்த என்னோட வார்ட்ரோப் பின்னால்தான் நின்று பாத்துட்டு இருந்துச்சு. சோ ஏன்னா அந்த டைம்ல இருந்து அந்த வீட்டுல வந்து நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேர்ளு இந்த மாதிரி இது இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அப்பா இந்த கஜன் பிரதர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அவங்க வந்து என்னோட சேஃப்டிக்குன்னு சில விஷயம் எல்லாம் கொடுத்தாங்க. நீ வச்சுக்க ரோசரி செய்ய அப்படி இப்படின்னு. அண்ணனும் வந்து இந்த எக்ஸார்சிசம் மாதிரிலாம் செய்வாங்களா? அவங்க வந்து சர்ச்ல எக்ஸார்சிசம் பண்றவங்க. ஓகே. சோ அதனால வந்து ஏன்னா அப்பா கூட டிராவல் பண்ணி அண்ணன் கூட டிராவல் பண்ணதுனால இந்த மாதிரி சில விஷயம் நான் நிறைய பாத்துருக்கேன். தென் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சாலும் பட் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட அந்த 2 சீனியர் அப்புறம் என்னோட ரூம்மேட் 2 பேர் இருந்தாங்களே, அவங்களுக்கு வந்து இது கரெக்டா வரல. ஓகே ஃபைன் நம்ம வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் மாதிரி போயிட்டாங்க. இப்ப நாங்களும் வந்து கேட்டோம், ஓகே எங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி கொடுத்துருங்க, பிகாஸ் ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த டைம் வந்து வார்டன் வந்து அக்ரி பண்ணல. நீங்க எல்லாமே ஒரே டைம்ல நீங்க போனீங்கன்னா இட்ஸ் கோனா பி ப்ராப்ளம், ஸோ நீங்க இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன
என்ன பண்ணிட்டோம், நாங்க இந்த ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். நைட் ஆனா தூங்குறதுக்கு மட்டும் தான் வருவோம். அதுவும் அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல, அது மட்டும் தான். செகண்ட் ரூம் போகவே மாட்டோம் யாருமே. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராக்டிக்கல் செய்யறதுக்காக எங்களோட பழைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, இதுக்கு முன்னுக்கு முடிச்ச பேட்சஸ் இருப்பாங்களே, அவங்கள எல்லாத்தையும் வந்து என்னோட வார்டன் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த ஹாஸ்டல் ஃப்ரீயா இருக்கு, ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் வந்து நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிட்டாங்க. அப்ப நான் வந்து அதுல ஒரு சீனியர் அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா இந்த ரூம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், நீங்க இந்த ரூம்ல தங்காதீங்க. ஏன்னா நாங்க நார்மலா இந்த ரூமுக்கு போனாலே பெர்மிஷன் கேட்போம். ஓகே நான் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்கிறேன், அந்த பெர்மிஷன் கேட்டு போனோம் ஒண்ணுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் பெர்மிஷன் இல்லாம நம்ம போனோம்னா கண்டிப்பா அந்த நைட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துரும். இப்ப நாங்க சொன்னோம், ஓகே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தங்காதீங்க அப்படி. இல்ல எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையில நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க தங்க ஆரம்பிச்சாங்க. ஒன் டே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிடில் ரூம்லயா, சோ ஒன் டே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க குளிச்சுட்டு வந்து அந்த ரூமுக்கு போகக்குள்ள சொந்தமா லாக் பண்ணிருச்சு அந்த ரூம். உள்ள இருந்து திறக்க முடியல, வெளிய இருந்து திறக்க முடியல. சோ அந்த டைம் வந்து இந்த மென்ஸ்ட்ரல், அந்த மென்ஸ்ட்ரல் இருக்கக்குள்ள அவங்க நாங்க எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல, அவங்க ரூமுக்கு வந்து ரொம்ப பிடிவாதமா போயிட்டாங்க. ஸோ உள்ளே திறக்க முடியல, வெளியும் திறக்க முடியல. தென் நாங்க போயிட்டு அங்க பக்கத்துல இருந்து சில பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அன்ட்டு அந்த ரூம் உடச்சுதான் அவங்க வந்து நாங்க திறந்தோம். இப்ப நாங்க திறக்கக்குள்ள ஷி ஆல்ரெடி லைக் பெயிண்ட் பண்ணி ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்ப நாங்க கேட்டோம் என்ன ஆச்சு பயத்துல. இப்ப நாங்க கேட்டோம் என்ன ஆச்சுக்கா, அப்ப அவங்களை எழுப்பி விட்டு கேட்டோம் என்ன ஆச்சுக்கா கேட்டப்ப ஷி said I saw a figure, ரொம்ப குரூவலா இருந்துச்சு, அதை முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்துச்சு, நான் எப்படின்னு தெரியல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் இல்ல இதுக்குதான் சொன்னா அந்த ரூமுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அந்த ரூம்ல இருக்க சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் இன்னும் பக்கத்து ரூம் அந்த ரூமுக்கு மாறிட்டாங்க. அந்த செகண்ட் ரூம் அப்படி விட்டுட்டு வந்தாங்க. தென் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 10 பேர் மேல எங்களுக்குள்ளேயே வந்து சில சண்டை வந்து எல்லாமே பிரிஞ்சு போக ஆரம்பிச்சோம். பேசிக்காம சண்டை போட்டு லைக் அந்த மாதிரி. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட சீனியரும் அவங்க வெளியாயிட்டாங்க. அந்த ப்ராக்டிகலுக்கு வந்தேன்னு சொன்னால அவங்களோட இது முடிச்சுட்டு அவங்களும் வெளியாயிட்டாங்க. இப்ப நாங்களும் வெளியே போறோம், எனக்கு வேற ஹாஸ்டல் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன கிண்டர்கார்டன்ல இருந்து அன்டில் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் படிச்சு ஒரே இடத்துல உள்ள 10 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வந்து இந்த ஹாஸ்டலுக்கு வர போறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிள்ளைங்க வரப்போகுது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அப்ப நாங்க சொன்னோம் வார்டன் கிட்ட, ஓகே இந்த மாதிரி ஹாஸ்டல் பிரச்சனை இருக்கு, அந்த கேர்ள்ஸ் வந்து இங்க விடாதீங்க, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி பி ஹேப்பன், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இது நடந்துடும் அவங்களுக்கு இம்பாக்ட், அதனால அனுப்பாதீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஹாஸ்டலோட மேனேஜ்மெண்ட் ரெப்புடேஷன் ப்ராப்ளம் வந்துடும், இது யாருக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க. அப்ப கடைசி நாங்க வெளியாகக்குள்ள she asked me to check every single room எல்லாத்தையும் நீ செக் பண்ணு அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, மத்தியானம் ஒரு 5 மணிக்கு பட் அந்த வீட்டுக்குள்ள போக்குள்ள லைக் ராத்திரி 7 மணி மாதிரி ஒரு டைம் லைன் இருந்துச்சு. அவ்வளவு இருட்டா லைக் அந்த மாதிரி. சோ என்ன ஆயிருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த செகண்ட் ரூம் வந்து திறக்கவே முடியும், பிகாஸ் அந்த கீழே நம்ம கொடுத்துட்டு போகணும்ல நம்ம போறதுக்கு முன்னுக்கு. ட்ரை டு ஓபன் பண்ண முடியல. தென் ஐ ஜஸ்ட் செட் டைம், ஓகே நாங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எங்களுக்கு சாரி, இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணி வராதீங்க, இந்த வீட்டுக்கு வர பிள்ளைங்களும் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொன்ன கேட்ட லைக் ஒரு மாதிரி கூஸ் பாம் மாதிரி வந்துச்சு. ஓகே இது சரியில்லை, நம்ம விருன்னு போயிடணும்னு சொல்லிட்டு விருந்த லாக் பண்ணிட்டு நான் இறங்கி. நீங்க சொல்லும் போது என்ன மொழியில சொல்லுவீங்க? தமிழ்ல தான் நான் மனசுலயே சொல்லுவேன் நானே, வாய் திறந்து சொல்ல மாட்டேன், நான் மனசுக்குள்ளேயே சொல்லுவேன் ஓகே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் நானே. சோ நான் தமிழ்ல தான் சொல்லுவேன், பட் அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் நாங்க புது ஹாஸ்டல் மாறி போனதுக்கு அப்புறம் அந்த 10 பிள்ளைங்களும் வந்திருக்குதுங்க ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, வித்தின் a monthக்குள்ள அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி அவங்க எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஹாஸ்டல் யாருமே இருக்க முடியாம எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. அதெல்லாம் என்னோட ஜூனியர் கேர்ள்ஸ் தான். இப்ப நாங்க சொல்லுவோம், அவங்க பிரியறதுக்கு முன்னுக்கு நாங்க சொன்னோம் அந்த ஹாஸ்டல் வந்து அந்த 2வது ரூம் மட்டும் நீங்க பார்த்து சொல்லிட்டு இவன் தான் வார்டன் வார்ன் பண்ணாலும் நாங்க போய் சொன்னோம், பிகாஸ் மனசு கேட்காம சொன்னோம் நாங்க. பட் அதுவும் அவங்க கேர்ள் வந்து அந்த அளவுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபன் தான் விட்டுட்டாங்க. பட் நம்ப மாட்டேங்க, ஆஃப்டர் 1 month வந்து அந்த ஹாஸ்டல் அவங்க கேர்ள்ஸ்குள்ளே சண்டை வந்து அவங்க எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்ப வரைக்கும் அந்த ஹாஸ்டலுக்கு வந்து யாருமே போக முடியல, அந்த ஹாஸ்டலுக்கு யாரும் இருக்க முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஹாஸ்டலுக்கு மேலதானே இருந்தாங்க, அந்த கனி கொடுத்தாங்க அப்படின்னு. தென் டெய்லி நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணக்குள்ள ஹி ஜஸ்ட் டோல்ட், எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க 10 பேருமே அந்த ஹாஸ்டல் சைடு போவாதீங்க, பிகாஸ் every night I heard that அந்த 10 பேரோட பேரை சொல்லி
ஒரு வாய்ஸ் வந்து உள்ளுக்கே இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. சோ அதனால நீங்க உங்க 10 பேரா? அந்த எங்க 10 பேர் நாங்க அந்த கனியில ஊசி குத்தணும்ல, அந்த நீடல் குத்தணும்ல. சோ எங்களோட 10 பேரை வந்து அந்த ஹாஸ்டல்ல டெய்லி எவ்ரி நைட் வந்து அந்த ஒரு குரல் கூப்பிடும், எங்க பேரு சொல்லி சொல்லி கூப்பிடும். சோ அதனால நீங்க யாரும் எக்காரணத்துக்கு வந்து வந்துடாதீங்க அப்படி சொல்லி வார்ன் பண்ணாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த ஹாஸ்டல் சைடு நாங்க போகல. பட் சில ஃப்ரெண்ட்ஸ் அங்க போகக்குள்ள நான் பார்த்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஹாஸ்டல் வந்து ஒரு எரிஞ்சு போன ஒரு பில்டிங் எப்படி இருக்கும் அந்த ரூம் உள்ளுக்கு விஷயம், அந்த வீடே வந்து எரிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபிகர்ல தான் அது இருக்குது. அது பெயிண்ட் அடிச்சு புது வீடு மாதிரி இல்ல அப்படின்னு. சோ அது வந்து என்னோட காலேஜ் லைஃப்ல நடந்த தி மோஸ்ட் ட்ராஜடிக்கான ஒரு விஷயம் எனக்கு. இப்போ வரைக்கும் அந்த 10 பேர் நாங்க இருந்தோம்ல, நாங்க யாருமே பேசிக்க மாட்டோம். அந்த ஹாஸ்டல்ல இருந்து நாங்க 10 பேர் பேசிக்க மாட்டோம். கான்டாக்ட் எதுவுமே இல்ல. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றோம். பட் பர்சனலா கான்டாக்ட் வெளியே பண்றது அந்த மாதிரி யாருக்குமே எந்த ஒரு இது இல்லாம போயிடுச்சு. நீங்க தங்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது எரிஞ்சு போனதோ இல்ல திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஏதாவது அந்த மாதிரி எதுவும் இல்ல. பட் அப்பதான் நான் என்னோட அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நான் கேட்டேன். ஸோ ஒன்ஸ் அவங்க ப்ரே பண்ணி பிளஸ் என்னோட சீனியர் அக்கா பிஃபோர் நாங்க அந்த காலேஜ் விட்டு போறதுக்கு முன்னுக்கு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் பர்சனலா பார்த்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஃபோர் தே பில்ட் அபார்ட்மெண்ட் பண்றது முன்னுக்கு இஸ் கூபோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு கூபோ தான் அவங்க வந்து இடிச்சுட்டு அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரிச்சுவல் நாங்க பண்ணோம்ல, அந்த எல்என்சி கல குங்குமத்துல வந்து ஊசி குத்தினால இந்த ரிச்சுவல் வந்து கான்சிடர் லைக் ஒரு சோல் வந்து நம்ம எழுப்பி விடுறதுக்கு அதோட மீனிங்கா. ஸோ சீனியர் அண்ணன் வந்து விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அது சீரியஸா எடுத்து பண்ணக்குள்ள அந்த 2% மென்ஸ்ட்ரல்ல இருந்திருக்காங்கல்ல, ஸோ அந்த சோல் வந்து வெளியாயிருச்சு அந்த இடத்துல இருந்து. அண்ட் சமோ இஸ் த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இப்ப வரைக்கும் யாருமே அங்க போக கிடையாது. அண்ணன் என்ன வார்ன் பண்ணாரலாம், சோ நீ போயிடாத, இது வந்து உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சோ உன்னோட லைஃப் நீ பாத்துக்கணும்னா நீ வந்து இதுக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு, இதுக்கப்புறம் யாரும் அங்க போகாதீங்கன்னு அண்ணனும் வார்ன் பண்ணாரு. சோ அது ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏன்னா எரிஞ்சு போன மாதிரி தெரியுது உங்களுக்கு அந்த வீடு பார்க்கும் பொழுது சில பேருக்கு, ரைட்? ஏன்னா நீங்க பார்த்த உருவமும் வந்து எரிஞ்சு போன ஃபிகர். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, தெரியல. அது தெரியல. நடந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பத்தி யாருமே பேசிக்கல. ஆக்சுவலி நீங்க பிராங்க் வந்து என்னதான் பிளான் பண்ணிருந்தீங்க? ஒரிஜினல் பிளான் என்னன்னா வந்து அந்த ஒரு சின்ன சீட்டுல வந்து 10 பேரோட பேரை எழுதி அந்த கேர்ள் இருக்காங்கல்ல, அந்த கேர்ளோட பேரு மட்டும் ஒரு சின்ன சீட்டுல எழுதி அது எடுக்கிறது தான். என்ன பிளான் பண்ணிருந்தேன்னா, ஓகே நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க அந்த சீட் எடுத்துட்டு சாமி வந்து சொல்லிருச்சு நீ தான் அது எடுத்துட்ட, நீ தான் திருடி இருக்க, லைக் அவங்க எடுத்துட்டாங்களா. இதுதான் ரியல்ல பேசுவோம். ஓகே நீ திருடிட்ட, சோ அதனால சாமி காட்டி கொடுத்துருச்சு பாரு, லைக் இது மாதிரி வார்ன் பண்றதுக்கு நாங்க பிராங்க் பண்ணோம். பட் அங்க நடந்தது வேற ஒரு விஷயம். எல்லாருக்குமே சேர்த்து வேற மாதிரி பிராங்க் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து வேற மாதிரி பிராங்க் ஆயிடுச்சு. பட் இதுல என்ன ஒரு இதுனா, ஃபியூ இயர்ஸ் கழிச்சுதான் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. பிகாஸ் சின்ஸ் மை ancestors இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து மதுரை வீரனை வந்து அவங்க வழிபட்டு இருக்காங்க. சோ அந்த தெய்வம் வந்து எனக்கு வந்து அவங்க துணையா இருக்கிறாரு. சோ அதனாலதான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது வராம அவரு வந்து காப்பாத்தி இருக்காரு. லைக் அந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்கு இப்பதான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிய வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ஓகே கடவுள் வந்து எனக்கு துணையா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இன்ட்ரெஸ்டிங். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். திருமதி அன்னலட்சுமி, என்ன நடந்தது? நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சோடனே போடுவாங்க. இது வந்து ஒரு 4-5 மாதம் முன்னுக்கு. அப்போ ஏதோ ஒரு டைம்ல என்ன கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க லேட் ஆயிடுச்சுன்னா. அப்போ அன்னைக்கு நான் வெளியே வேலை முடிச்சுட்டு சமைச்சிட்டேன். அப்பா அவர் சொன்னார், நான் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடுவேன், நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சரின்ட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்போ நம்ம கிளம்பும் போது கிட்ட உள்ள
ஜாமான்லாம் எல்லாமே போட்டுட்டு ஸோ இப்போ ஒரு கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலான்னு சொல்லிட்டு காஜாங்க இடத்துல இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப இவரு சொன்னாரு நாங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஓ ஆமாவா அப்படி சொல்லிட்டு அவங்க போன் வச்சுட்டாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் ஒரு 10 நிமிஷம் நாங்க வெயிட் பண்ணோம் அந்த கடையில. ஏன்னா ஆர்டர் வந்துட்டோன்னா அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காஜாங்ல தான் அதே அவர் கேட்ட இடம் தான். ஒரு வந்து டோபி மாதிரி அந்த இடம். ஸோ அவங்க வந்து டோபில துணி போட்டிருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த பேக்கேஜ் வந்து நாங்க பார்க்க முடியாது உள்ளுக்கு, ஏன்னா அவங்க பேக் பண்ணி தான் எங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து லொகேஷன் தட்டிட்டு அந்த காஜாங்ல போயிட்டு அதை எடுத்துட்டு அந்த ஜாமாவை ஸோ 2 பண்டல் ஸோ அதை எடுத்துட்டு அந்த உளுலாங்கட்டை உள்ளுக்கு அது வந்து ஒரு ஃபுல்லா கடை தான் இருக்கும். ஏன்னா வந்து அது மிளைய ஏரியா ஃபுல்லாவே கடை தான் இருக்கும். ஸோ அங்கங்க அவங்க நிலத்துல வந்து வீடு கட்டியிருப்பாங்க மிளையில. அப்ப மிளையக்காரவங்களோட துணியை நினைச்சிட்டு நாங்க போயிட்டோம். சரியான மழை. அப்ப நம்ம போகும்போதே மணி 6 மேல ஆச்சு. நாங்களும் போறோம் லொகேஷன் தட்டி அந்த இடத்துக்கு போகும்போது 1 hour கூட மேல ஆயிடுச்சு. நாங்களும் தேடிக்கிட்டே தான் போறோம், நிறைய பேர் கேட்டுட்டே போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கே நமக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா இருட்டாயிருச்சு. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அந்த வீடுலாம் எங்கேயுமே பார்க்க முடியல. பெரிய பெரிய ஆறு வருது, இல்ல அந்த உள்ளூர் ரோடு அப்படிதான் இருக்கும். அப்ப சரின்ட்டு நாங்களும் ரொம்ப தூரமா போயிட்டு ஒரு கடை வந்துச்சு, நாய்க்கிற கடை வந்துச்சு. கரெக்டா மணி ஒரு 9க்கு மேல ஆயிருக்கும். அப்ப அவங்க கிட்ட போய் நான் கேட்டோம், இந்த லொகேஷன் வந்து பாதியில நின்றுச்சு. ஸோ இங்க வந்து நாங்க இந்த பண்டல் போடணும், நாங்க லாலாஃபும்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பச்சி சொன்னாங்க. சரி ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நான் சொல்ற வழியா போச்சுன்னா அவரு ஒரு லொகேஷன் கொடுத்தாரு, இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போற இடம் வந்து அது வந்து ஒரு அஸ்ராமா, பிள்ளைங்களோட அஸ்ராமா. ஸோ அதுங்களோட துணி போட்டிருக்காங்க போல டோபில. அதுவும் ஏன் இவ்வளவு தூரத்துல போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நானே என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு சரின்ட்டு அவர் சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டு பார்த்தா அங்க 2 வீடு தான் இருந்துச்சு. இந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு வீடு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு வீடு. ஆனா அது வந்து வீடுன்னு சொல்ல முடியாது, ஆசிரமா பெருசா இருந்தது. அப்ப என் வீட்டுக்கு சொன்னாரு, நீங்க வந்து காடியில ஏறி நான் போயிட்டு பண்டல் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. நான் காடியில உட்காந்துருந்தேன். அப்ப இவரு போயிட்டாரு. ஆனா போறது வந்து கொஞ்சம் நடந்தா போனா மழை பெய்யுது. காடி கொஞ்சம் உள்ளுக்கு பார்க் பண்ணி அவங்க உள்ளுக்கு வர முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அனந்த பிள்ளைங்களா இருக்கவங்கள, சோ அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல உள்ளுக்கு விட மாட்டாங்களாம். அப்ப நம்ம காடி வந்து கொஞ்சம் தொலைவு போட்டுட்டு இவர் நடந்து போயிட்டாரு. அந்த பண்டல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. பண்டல் கொடுக்கும் போது வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 2 பண்டலை கலெக்ஷன் பண்ணிட்டோன்னே இவர் வந்து வந்துட்டாரு. பே வந்து காசு பே வந்து நம்ம ஆன்லைன்லயே மசோ பண்ணிடும். அப்போ வந்துட்டாரு. வரும்போது வந்து அவங்க உள்ள பாட்டு அவங்க அந்த ஓதுனாங்களே, சோ அது வந்து கிளியரா தானே கேட்கும் வேகமா. அப்ப நம்ம காடியில வந்து உட்காந்துட்டு நம்ம பாட்டு தட்டிட்டு வரோம். சோ கொஞ்சம் தூரமா வந்துட்டோம். அந்த அதே வேலை தான் வரும், ஏன்னா ரொம்ப தூரம் இல்ல. சோ அதே வேலை வரும். வரும்போது மணி 11:30 ஆச்சு. கரெக்டா 11:30 ஆச்சு. 11:30 இருக்கும்போது ஒரு சவுண்டு, அங்குள்ள சவுண்டு. நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். என் வீட்டுக்காரர் என்ன பாக்குறாரு, ஆமா என் வீட்டுக்காரர் என்ன பாக்குறாரு, நான் அவரை பாக்குறேன். அப்ப நான் வந்து அந்த மைண்ட்ல இல்ல, சரி அப்படி சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன். இவர் என்னையே பாத்துட்டு வருது. நெக்கிட்ட ஏன் என்னையே பாத்துட்டு வரீங்க அப்படின்னு. இல்ல அந்த சவுண்ட் ஏன் நம்ம காடியில வருது அப்படின்னு. எனக்கா பயம் வந்துருச்சு. பயம் வந்து அந்த டைம்ல உங்க கார்ல வந்து ரேடியோ மியூசிக் எதுவும் ஓடல? ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்கேன். ரேடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து இன்னொரு சவுண்டு போன்ல. நாங்க வந்து சம்டைம் நான் டிக்டாக் பார்ப்பேன், அவரு பார்க்க மாட்டாரு. அப்புறம் நான் வந்து என் போன்ல அடிச்சிட்டியான்னு கேட்டாரு. சோ நான் எடுத்து பார்த்துட்டேன், அடிச்சுதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன சவுண்ட் இது அப்படி சொல்லிட்டு ரேடியோ ஆஃப் பண்ணியாச்சு. காடி மெதுவா, ஆனா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு ஓடுதான். அப்ப நான் கேட்டேன், நீங்க போய் அந்த துணி கொடுத்தீங்களா, அந்த சவுண்டு தானே இது அப்படின்னு. ஆமா அதே நம்ம காடியில வருது அப்படின்னு. இப்ப இவருக்கும் பயம்தான், நான் வெளியே காட்டிக்கல. நான் எங்க ரொம்ப பயந்துருன்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்கல. அப்புறம் பார்த்தா அந்த சவுண்ட் வந்து பின்னாடி இருந்தது, எங்களுக்கு பின்னாடி சீட்ல இருந்தது அந்த சவுண்டு. நான் பின்னாடி பாத்துட்டு வரேன். அப்ப இவர் சொல்ற அந்த மாதிரி பாக்காத, சோ அவங்களோட ஏரியா, சோ நீ இப்ப சாமி உட்காந்துட்டு வா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நம்ம பக்க சைட்ல காடி சைட்ல இல்ல அங்கிட்ட கேக்குது. இப்ப என் வீட்டுக்கு சொல்றேன், ஐயோ இது என்ன இவ்வளவு கிட்ட வந்துருச்சு இந்த சவுண்டு அப்படின்னு. அங்கிருந்து அந்த கொடுத்தோம்ல அந்த அசுரமா, அங்கிருந்து போன் வருது. அந்த போன் வரும்போது அந்த சவுண்டு தான் வருது. அப்ப இவரு போன் எடுத்துட்டு கேட்டாரு ஏன் அப்படின்னு. அதுல 2 துணி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து அதுக்கு பொறுப்பு இல்ல, நீங்க வந்து கேக்குறதா வந்து அங்க போட்டத இடத்துலதான் நீங்க கேட்க முடியும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னது வந்து நாங்க போட்டது வந்து ஸ்ரெடாங்ல போட்டோம், ஆனா நாங்க கலெக்ஷன் பண்ணது வந்து காஜாங்ல கலெக்ஷன் பண்ணி வந்து நாங்க அங்க போட்டோம். அப்ப நாங்க வந்து அப்புறம்
இவர் என்ன நான் கை காமிச்சிட்டேன், சொல்லாதீங்க எதுவும், அப்ப அவங்களே போய் கேட்டுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு. ஆனா துணி எல்லாம் கரெக்டா இருக்குன்றாங்க, அந்த 2 துணி மட்டும் பிஸி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்ததா, பேசாம காடிக்குள்ள வச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு காடி சவுண்ட் எல்லாமே குறைச்சிட்டு காடி ஒரு இடத்துல நிப்பாடணும். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவ், இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சோ அந்த காடி வந்து நிப்பாட்டத்துக்கு ஒரு பெரிய ஆறு, அந்த கோலலங்கத்துல அது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது இருட்டு வரையா நாங்க இறங்கல. அப்ப அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அந்த சவுண்ட் வந்து மெதுவா அது அந்த காடியிலே தான் இருந்தது, எங்க காடியிலேயே தான் அந்த சவுண்ட் இருந்தது. ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்ணாரு, சரி நான் இறங்கி பாக்குறேன். ஆனா அங்க வந்து அந்த பப்பீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு, அந்த ரோட்ல அந்த சைட்ல பப்பீஸ் எல்லாம் படுத்து இருந்துச்சு. அப்ப காடி எதுவுமே வரல, நீங்க இறங்காதீங்க அப்படி சொன்னேன். அப்ப அவர் சொன்ன மணி ஒரு 12 இருக்கும். அப்ப ஆயிடுச்சு, நம்ம அங்க வங்கிருந்து வெளியாகி வரும்போது இவர் சொன்னேன், இல்ல நான் எதுக்கும் பாக்குறேன்னு சொல்லி போனட் எல்லாம் திறந்து பார்த்தா அந்த 2 துணி அந்த காடிக்குள்ள இருக்கு. எப்படி இருந்திருக்கும்? அது 2 துணி, அந்த காப்பீட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு காப்பீட்டு. இவருக்கும் பயம் எனக்கும் பயம். அந்த துணியை நாங்க போய் திருப்பி கொடுக்கவும் முடியாது, எப்படி போய் நம்ம கொடுப்போம்? அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பையோட சேர்த்து என்ன பண்ணிட்டோம், ரகசியமாவே அந்த ஆப்பிள தூக்கி போட்டுட்டு தாடி எடுத்து மெதுவா வந்து சேர்ந்துட்டோம். அதோட தான் அந்த சத்தமே இல்ல கீதா. ஆனா நாங்க எதுவுமே பார்க்கல, ஆனா இது நடந்துச்சு. அந்த உருவமோ எதுவுமே பார்க்கலாம். நான் அந்த சவுண்ட் வந்து அந்த காடியிலேயே தான் இருந்தது. அந்த துணி போட்டு கொஞ்ச நேரம் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் காடி சீட்டு தான் பக்கத்துல இருக்கலாம், நான் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் மடி கூட இல்ல அந்த பக்கத்து ஓரமா போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு பயமா இருந்தது. ரொம்ப வியர்டான ஒரு அனுபவம் தான் இது. அந்த கோலலங்க ரோடு மீமாங்க அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே ஒரு அண்ணன் 2 வாரம் முன்னுக்கு சொன்னதை நான் கேட்டேன். அந்த பச்சி நடந்து போயிட்டாரு காடி கூட திறக்காம அப்படின்னு. அதே ரோடு தான். அப்ப என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? நிச்சயமா உங்களுக்குள்ளார யோசிச்சு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க 2 பேரும்? பேபி அங்க ஏதாவது சாவு ஏதாவது நடந்திருக்கும். சோ பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் ஒன்னா தூக்கி ஒரு இடத்துல டோபிக்கு போட்டுட்டாங்க. அவங்களோட அந்த இது வந்து கூட வந்துருச்சா அப்படின்ற ஒரு பயம் தான் எங்களுக்கு, மிச்சபடி எதுவும் இல்ல. ஆனா பாக்காத வரைக்கும் அப்படின்னு இருந்தது. ஆனா அந்த பச்சை யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கடை இருந்தது. வரும்போது நாங்க அந்த வேலை தான் வந்தோம். அந்த கடையும் இல்ல, அந்த பச்சையும் இல்ல. அங்க இருந்த கடை காணாம போச்சா? மேபி இருட்டுல தெரியாம போச்சோ? சரியா இருட்டுல தெரியாமலையோ இல்ல அந்த பாதியை நாங்க விட்டுட்டோமான்னு தெரியல. அந்த பச்சையும் இல்ல கடையும் இல்ல. 2 பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அந்த ஏரியால இருந்து வெளியே வந்ததுதான் இது. ஒரு 1:30 மணி ஆச்சுக்கிட்டா நாங்க வீடு வந்து சேரும் போது. 1 மணி நேரம் எடுத்துச்சு. நாங்க போகும்போது மணி 6 மணிக்கு கொலெக்ஷன் பண்ணிட்டோம். காஜான்ல கொலெக்ஷன் பண்ணிட்டு நம்ம அங்க போகும்போது கரெக்டா மணி 9:30 ஆச்சு. ஏன்னா தேடி போனோம். ஏன்னா அந்த வே வந்து ரொம்ப ஒரு காடு மாதிரி, ஃபுல்லாவே காடு தான். ஏதோ ஒரு இடத்துலதான் வீடு இருக்கு. அப்ப நாங்க கேட்டு போனதே மணி 9:30க்கு மேல ஆச்சு. அப்ப அங்க மழை வேற. நம்ம துணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அப்ப கொலெக்ஷன்லாம் எப்படின்னு கேட்டுட்டு வரும்போதுதான் இந்த இது நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் சொச்சம் இதுல இருக்கும். ஏன்னா அப்புறம் நம்ம வந்து போகும்போதே வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருந்ததுனால அந்த வேயெல்லாம் நம்ம பாத்துட்டு போனோம்ல. சோ அங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனா வரும்போது இந்த சவுண்டு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால பயம் எங்களுக்குள்ள அவ்வளவு பயம். திருப்பி அந்த துணியை குடுக்கணும்னு ஏன் நீங்க யோசிக்கல? ஐயோ கிட்டா எப்படி நம்ம குடுக்கறது? அந்த சவுண்டு வேற நம்ம கிட்டயே இருக்கே. திடீர்னு ஏதாவது ஒண்ணு திடீர்னு நம்மளுக்கு தெரியாமலே மின்னுக்கு எதுவும் வந்து நின்றுச்சுன்னா ஐயோ என் துணியை எடுத்துட்டு எங்க போறீங்க கொடுங்க அப்படின்னு அந்த ஒரு பயம் தான். ஆனா கோலலங்கட்ல வந்து அந்த ஆறு வந்து அவ்வளவு அழகா இருக்கும். துணி அங்கே போட்டுட்டு ஓடிட்டோம். ஆனா அந்த துணி இவர் சொல்றாரு தனியா அந்த துணி வந்து இவர் எடுத்துட்டு வரலன்னு சொன்னாரு. 2 பண்டல் தான் கொடுத்தாங்க. அந்த 2 பண்டல் நாங்க வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா இந்த துணி எப்படி அங்க இருந்துச்சுன்னு தான் எங்களுக்கு தெரியல. நம்ம அப்புறமா போய் உங்க கபட்டை திறந்து பாருங்க, யார் கண்டா அந்த துணி உங்க கபட்ல இருக்க போகுது. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் ஓடல. ஒரு 4-5 மாசம் ஆச்சா? 4-5 மாசம் ஆச்சு, ஓடவே இல்ல. அது அந்த அண்ணன் அவர் பேரு கூட மறந்துட்டாரு. சோ அந்த கதை சொல்லும் போது நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே தான் வந்தோம். நமக்கு இது நடந்துச்சு, சரி டைம் இருந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆஹா, அந்த ஏரியாக்கு இன்னும் ஒரு few daysல நான் போக வேண்டியது இருக்கு. என்ன நடக்க போதோ கண்டிப்பா போய் பாருங்க. என்ன ஒரு ஆர்வம் இல்ல அந்த இதுக்காண்டி சொல்லல, அந்த ஒரு அந்த ஆறுங்க, அந்த நிலம், அந்த மரங்கள் பார்க்க அழகா இருக்கும் அந்த கோலலங்கட் உள்ளுக்கு. ஆனா நீங்க போகும்போது கொஞ்சம் இருட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே கிட்டா.